2 காரியத்தை நம்ம அழகா நல்லா பாடணும். ஆனா 2 பேர் இந்த பாட்டு பாடலாம். உள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அப்படி பாடுனா கடவுளுக்கு ரொம்ப கனம். அப்போ இந்த மாம்சம் கூட பாடலாம், அப்போ மாம்சம் எப்படி மாம்சம் இப்போ பாடுவார் தெரியுமா? நீ ஜெபிக்காம வந்திருந்தா இன்னைக்கு இந்த மாம்சம் தான் பாடும். ஆனால் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறேன்னா ஆவி. கடவுள் ஆவியா இருக்கிறாரு. அவர் தொழுகிறோர் ஆவியோடு உண்மையோடு தொழுகிறோம். ஓகே, அதான் முக்கியம். பேசலாம். சரி, மறுபடியும் கேட்குறேன். இன்னைக்கு ஸ்டீவன் போன சண்டே அது அவர் பிரசங்கம் பண்ணாரு. நான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்குறேன். பைபிள் ஸ்டடினா இந்த வசனத்தை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, சரி. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் இருந்தீங்க. நான் வசனத்தை கொடுத்தேன். எத்தனை பேர் உண்மையாக படிச்சீங்க பைபிள்? ஓகே, பைபிள் ஸ்டடியில தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். என்ன நடக்குது தெரியுங்களா? கேளுங்க, பேப்பர் எழுதி பண்ணுங்க. மாம்சம் ஆவியானவரே என்ன செய்கிறாரு? அடிமையா வச்சிருக்கிறார். இப்போ நீங்க மாம்சத்துக்கு ஆவிக்கு அடிமை இல்லை, மாம்சத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க. கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்ச நாளைக்கு போன பிறகு என்ன நடக்கும் தெரியுங்களா? சபை கூடுதல் சில பேர் விட்டு விட்டாங்க போல நீங்க விட்டு விடாதீங்க. நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன நடக்கும்? சபை கூடுதல் விட்டு விடுங்க. ரொம்ப டேஞ்சர்ல நம்ம இருக்கணும். ஓகே, ஓகே. மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன். ஐயோ சாரி. ஓகே, முக்கியமாக நான் உங்களுக்கு வசனத்தை கொடுத்தேன். திரும்பி அந்த வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். வாங்க, நம்ம நினைக்கிறேன் 3 ராஜாக்கள் 3வது அதிகாரம். நான் உங்களுக்கு படிக்க சொன்னது verse 5 to verse 14. verse 5 to 14. நீங்க இந்த வசனத்தை உங்களுக்கு தெரியும். நம்ம முக்கியமாக 5வது வசனத்தை எழுதி படிப்பாரு. ஓகே, எழுதி படிப்பாரு. 5வது வசனம், 6வது வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது எனும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாறும் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த வசனத்தை வேளையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நான் பேசும்போது இந்த வசனத்தை அபிஷேகம் பண்ணும். இந்த வசனம் மூலமா ஒவ்வொரு உள்ளத்தில் பேசி ஒவ்வொருவர் நீ பலப்படுத்தும். எல்லா தடை செய்கிற ஆவி இயேசு நாமத்தினாலே நீங்க கொள்கிறோம். இந்த காலவேளையில இயேசு மட்டும் உயர்த்தப்படட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். நீங்க நல்ல சாலமன் ராஜாவோட வாழ்க்கையை நீங்க தியானிக்கும் போது சாலமன் ராஜா நல்லா ஆரம்பிச்சாரு. ஆனா முடிவு சரியில்லை. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரு? யோபு அற்பமாய் ஆரம்பிச்சாரு. பஸ்டர் மார்ட்டின் பேசினாரு, உங்களுக்கு நல்ல ஞாபகம். அற்பமாய் ஆரம்பிச்சாரு, ஆனா முடிவு சம்பூர்ணமாய் முடியுது. அப்படிதான் நம்ம வாழ்க்கை முடியணும். ஆர்வம் நல்லா இருந்துச்சு. இப்போ அவங்க சாலமன் ராஜா பத்தி நீங்க படிக்கும் போது ரொம்ப 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 அவங்க நல்லா ஆரம்பிச்சாங்க. ஓகே, சப்பனத்தில் இந்த ட்ரீமா கடவுள் நிறைய காரியங்கள் அவங்க பேசினாரு. ஆலயத்தை கட்டுறதுக்காக
அவரு நிறைய காரியங்கள் அவர் கேட்டாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் இது வேணும், எனக்கு ஞானம் வேணும், இது வேணும், எல்லாமே கொடுத்தாரு. கடைசியில் ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா, நான் நினைக்கிறேன் 13வது வசனம் என்ன சொன்னார்னா, ஐஸ்வர்யத்தை கனத்தை அவருக்கு கொடுத்தாரு, அவ்வளோ கொடுத்தாரு. ஆனா கடைசியில பரலோகத்துக்கு அவர் போக முடியல. அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா, பிசாசு தந்திரமா அவங்களை கொடுப்பாங்க. எவ்வளோ ஒரு ஞானம் உள்ள மனுஷன் யாரே ஞானத்தை கேட்கறதுக்காக அவ்வளோ தூரமா வந்தாங்க. அவர் ரொம்ப வெரி பாப்புலர் மேன். அப்படியே விழுந்துட்டான்னா நீங்க நாங்கள் யாரும் பயமா நினைக்க. ஆனா நம்ம கடவுள் பாதையில் நடக்கும் போது கடவுள் நம்ம எச்சரிக்கிட்டே இருப்பார். ஓகே, பாருங்க 5வது வசனம் படிச்சாரு. ஆண்டவர் ஒரு கண்டிஷன் கொடுக்கல, இதுதான் நீ கேட்க முடியும், இதுதான் நீ கேட்க முடியும் சொல்லி. ஆனா சாலமன் கேட்டாரு. சாலமன் அப்பா பிள்ளைகிட்ட கேட்கிற மாதிரி அப்பா அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா அவனுக்கு என்ன வேணும் எனக்கு கேளு, எல்லாமே கடவுள் கொடுத்தாரு. ஆனா 2வது வசனத்துல 2வது 6வது வசனம் சாலமன் அப்பா பத்தி பேசினார். அப்பா எப்படிப்பட்டவர்னா 6வது வசனத்துல 6வது வசனம் சொன்னாரு. என்ன சொல்றாருன்னா, அப்பா பத்தி என்ன சொன்னா, அவர் நேர்மையான மனுஷன், உண்மையான மனுஷன், கடைசியாக அவரு நீதி உள்ள மனுஷன். அது மட்டும் தான் அப்பா பத்தி சொன்னாரு. என்ன இதுல ஒரு குறை இருக்குன்னா, அப்படிதான் தெரியும் அப்பா பத்தி. அப்பா சரியா அவர்கிட்ட நல்லா போதித்திருந்தா நடக்க வேண்டியிலே பிள்ளைங்க நடக்க வேண்டிய வழியிலே நீங்க நடத்தும் போது அந்த பிள்ளைங்கள் தவறான வழியில போக மாட்டாங்க, சரிங்களா? ஆனா இதுல தாவீது ராஜா ஃபெயில் இன் திஸ் ஏரியா, சரிங்களா? அதனால இன்னைக்கு அப்பா பெற்றோர்களுக்காக சில காரியம் நான் பேச விரும்புகிறேன். உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 4, 5, 6, 7 உபாகம புஸ்தகம். டிட்ரோமி சொல்லியா? அதுக்கு அப்பாக்களுக்கு கடவுள் என்ன கட்டளை கொடுக்குறாரு? 6 படியா? Chapter 6, sorry, verse 4. இஸ்ரவேலே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஓகே. 5, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஓகே. 6, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுளே. 7, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படித்துக் கொள்கிற போதும் எழுதுகிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஓகே ஓகே, பாத்தீங்களா? அப்பாக்கு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? Love the Lord with all, முழு இருதயத்துல நீ தேவனே நீ நேசிக்கணும். பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீங்க நானு எவ்வளோ கடவுளை நேசிக்கிற பிள்ளைங்களை, இந்த காலத்து பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா? நீ அப்பா நீங்க ஜெபிக்கல ஜெபிக்க சொல்றீங்களா? சொல்லிடுவாங்க இந்த காலத்து பிள்ளைங்களா. ஆனா முதலாவது அவங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? அன்பு. முதலாவது நீங்க என்ன செய்யணும்? நேசிக்கணும். 2வது தேவ வசனத்துல முதலாவது உங்க இருதயத்துல இருக்கணும். 2வது. ஓகே, அப்போ 2வது. 3வது, ஓகே, 3வது 5 and 6. First you love the Lord, the word of God must be in your heart. ஓகே, 7வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? Parents must teach their children. எப்படி டீச் பண்ணணுமா? அது நம்ம ஒரு தவறான காரியம் செய்யணும். நம்ம பிள்ளை
7-8 வயசு வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறோம். பாருங்க, மோகன் லாசரஸ் சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன தெரியுங்களா? நீங்க காசு இருந்தா அந்த தமிழ் சேனல் போட்டுட்டு காலையில அவங்க கேளுங்க. குடும்ப பத்தி தான் அதிகமா பேசுறாரு. என்ன சொல்லிக்கிறாரு தெரியுங்களா? பெற்றோர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, அவங்க சின்ன குழந்தை இருக்கா, சென்டர்ல வச்சு அவங்க சென்டர்ல படுக்க வச்சுட்டு சுத்தி நீங்க ப்ரே பண்ணுங்க. அந்த குழந்தை கேட்கட்டும். நீங்க ஜெபிக்கிறது பேசுறது அந்த குழந்தையிலே ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? சின்ன குழந்தை அவரு அனுபவத்தில் சொல்றாரு. சொல்றாரு. அப்போ வசனம் தான் ரொம்ப முக்கியம் பிள்ளைங்களுக்கு. அப்போ பாருங்க, அடுத்தது பாருங்க, parents are teach the children the word of God. Okay, see, அடுத்தது பாருங்க, மேரி அண்ட் ஜோசப் ஒரு நல்ல தகப்பனுங்க. ஐயோப்பா, கடவுள் சூசனா ஒரு இயேசு வளர்க்கறதுக்கு நல்ல ஆண்டவர்ப்பா, கடவுள் நன்றி செலுத்தணும். இது நம்ம போல ஆண்களை சூஸ் பண்ணிருந்தா நம்ம யார் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா புள்ளை நீங்க பயபக்தியில நீங்க வளர்க்கணும். அப்போ இதுல வந்து மேரி அண்ட் ஜோசப் அண்ட் மார்த்தா மேரி அண்ட் ஜோசப் வந்து சின்ன வயசுல பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு முக்கியமா தெரியுங்களா? எழுதி கொள்ளுங்க. லூக்கா புஸ்தகம் 2:40. ஓகே, 2:40 என்ன படிக்கிறீங்களா? பெற்றோர்கள் கேளுங்க. பிள்ளை வளர்ந்து ஆப்பிளை வெள்ளை கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. ஓகே, தேவனுடைய கிருபையோ அவர் மேல் இருந்தது. ஓகே, 12 வயசுல பிள்ளை எப்படி இருந்துச்சு? ஆவில வெள்ளமா இருந்துச்சு. பாருங்க, தாய் தகப்பன்டா பெரிய பொறுப்புங்க. தாய் தகப்பன் பெரிய பொறுப்பு. ஓகே, பெரிய பொறுப்பு இருக்கு. அப்போ இந்த நடக்க வேண்டிய வழியிலே நடக்கும் சொல்லிட்டாரு. அப்போ நம்ம தான் தவறு செய்கிறோம். அந்த சின்ன வயசுல இருந்து இப்ப பிள்ளைகள் சில பிள்ளைங்களுக்கு அடிக்க முடியாது. ஓகே, சின்ன வயசுல ஓகே சரியான ஷேரன் அண்ட் ஸ்டீவன் அடி வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுல 5 வயசுல ஸ்டீவன் வந்து 5 ஸ்கிரிப்சர்ஸ் மெமரைஸ் பண்ணுவாங்க. இப்போ பிள்ளைகள் கேளுங்க, அப்பா அம்மா கேளுங்க. அப்பா அம்மா கை கொடுத்துரு, ஒரு 5 ஸ்கிரிப்சர் மெமரைஸ் சொல்லுங்க. யாராவது அப்பா அம்மா கை எழுதுன்னு சொல்லுங்க. தெரியாது. ஏன்னா பைபிள் ஸ்டடி தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அந்த வசனம் வந்து உயிருள்ள வசனம், உயிர் இருக்கு. அப்போ நீங்க எவ்வளோ நீங்க ஜபிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அப்போ ஏன் பசி வராம இருக்கு பாருங்க. சாப்பாடு காலையில சாப்பிடுறோம், 1 மணிக்கு சாப்பிடுறோம், ராத்திரிக்கு சாப்பிடுறோம், பசி வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஏன் வசனம் மேல நமக்கு பசி வராம இருக்கு சொல்லுங்க. ஏன்னா ஆவியில நம்ம ஒரு பலவீனமா, சரீரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். ஆவியில நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற பலவீனமா இருக்கிறோம். பலவீனம், உண்மையை சொல்ற பலவீனமா இருக்கிறோம். ரொம்ப வீக்கா இருக்கிறோம். பிசாசுக்கு தெரியும் உங்களை எப்படி என்ன செய்யா நீங்க வேத வசனத்தை படிக்காம இருப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். சரிங்களா? அப்போ இதுல வந்து 12 வயசுல என்ன ஸ்ட்ராங் இன் தி ஸ்பிரிட், ஆவியில பலமா இருந்தா நீங்க நான் ஆவியில் இப்ப வந்து நீங்க எல்லாரும் பாட்டு பாடினீங்க. ஆவியில் எவ்வளோ பலமா இருக்கு தெரியாது. வந்து தெரியும். சில பேர் பைபிள் சில பேர் பைபிள் தூக்கிட்டு வந்திருக்கீங்க தெரியும். சில பேர் 5 நிமிஷம் ஜெபிச்சு நீங்க வர்றதுக்கு முன்னே 1 மணி நேரம் ஜெபிச்சு வரணும். அதான் கடவுள் வந்து நல்ல கடவுள். அப்படி என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா? உங்க சாலமன் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, உங்க அப்பா நடந்த வழியிலே நீ நட. அப்பா எப்படி நடந்தாரு? யாராவது ஆராய்ச்சி வீடியோஸ் கைண்ட் ஆஃப் ஹவு டிட் டேவிட் வாக் தெரியாது. ஓகே, டேவிட்
டேவிட் பத்தி காலையில ஹோலி ஸ்பிரிட் ரிமைண்டட் மீ ஸ்பீக் திஸ் ஒன் ஃபர்ஸ்ட். டேவிட் வந்து ஓகே, டேவிட் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிச்சாரு தெரியுங்களா? எத்தனை மணிக்கு யாரோ தெரியும்? எத்தனை மணிக்கு தாவீது எழுந்து ஜெபிச்சாரு தெரியாது. சங்கீதம் 5வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். ஓகே, காலையிலே உமக்கு நேர வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதே போல வேற யாரு ஜெபிச்சாங்க பாத்தீங்களா? தாவீது யார் பின்பற்றுகிறாரு? இயேசுவை பின்பற்றுகிறாரு. See, understand, no? See, God was very, very intelligent God. ஒண்ணு வேற யார் அந்த தீர்க்கதரிசி பத்தி அப்படி எப்படி நடந்தாரு? நீ அப்படி நட சொல்லல. உங்க அப்பா எப்படி நடந்தாரு? அப்பா காலையில ஓகே, காலையில ஏந்து சொன்ன இயேசு எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருப்பார்? கெஸ் பண்ணுவோம். 1 மணி நேரம் ஜெபிச்சிருப்பார். சாலமன் 1 மணி நேரம் ஜெபிச்சிருப்பார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இயேசு சாயங்காலம் ஜெபிச்சாரு. எழுதிக்கொள்ளுங்க. 14:13 அப்போ 14:23 மத்தேயு 14:23 சாயங்காலம் ஜெபிச்சாரு. அப்புறம் 6வது லூக்கா புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம், ஆண்டவர் இயேசு ராத்திரி பூரா ஜெபிச்சாரு. ஓகே, நான் தாவீது 1 நேரம் ஜெபிச்சாரா? Did he pray only morning? யாரா தெரியுமா? சாயங்காலம் தாவீது ஜெபிச்சாரா? பாருங்க, பைபிள்ல வந்து ரொம்ப மோசமா இருக்குது. நீங்க சாயங்காலம் தாவீது ஜெபிச்சாரா? கை தூக்குங்க. யாராவது எஸ் நோ அங்க இருக்கு. அப்படி இல்லைங்க, அவர் ஜெபிச்சாரு. ஓகே, சீக்கிரமா ஓகே 55:17 55:17 அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். ஓகே, அவர் என் சத்தத்தை கேட்பார். ஓகே, பாருங்களா? பாருங்க, தாவீது எப்படி செய்து வந்து எல்லா கடவுள் என்ன செஞ்சாரோ அவர் செஞ்சாரு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அப்பா நடந்தது போல நீ நட. அப்போ அப்பா 2வது என்ன செஞ்சாரு தெரியுங்களா? ரொம்ப முக்கியம். பாவம் செய்யாதபடிக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? இருதயத்துல வசனத்தை வைத்து விடு. வசனம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க சும்மா பாவம் செய்ய மாட்டாங்க. இந்த வசனம் உங்க உள்ளத்துல பேசும். அது தவறு, இது செய்யாத, இது செய்ய. வசனம் இல்லாதனால நம்ம எல்லாரும் பாவம் செய்யணும். அந்த வசனம் எங்க இருக்கு? இருதயத்தில் வைத்து பாவம் செய்யாதபடிக்கு இது. ஓகே, சொல்லு. வெரி குட். அப்போ பாருங்க, நம்ம ஏன் பாவம் செய்கிறோம் தெரியுங்களா? அதனால்தான் இவரு பால் வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் அறியாம செய்த கர்த்தர்கிட்ட இருந்து இரக்கத்தை பெற்றேன். இரக்கம். நிறைய பாவங்கள் பால் செஞ்சாரு. அவரு சாவில் இருக்கும் போது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பாவம் செஞ்சார். அவர் துன்பப்படுத்தினாரு. அநேக பேர் வந்து ஜெயில போட்டு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அறியாம செய்த நாம் இறக்க பெற்றுக்கொண்டேன். அதனால வசனம் இருந்துச்சுன்னா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. ஓகே, அப்போ இதுதான் தாவீது இதுல நடந்தார். அப்போ நீங்க இதுல நடங்க. உண்மை சொல்ற,
நீங்க கடைசி வரை பின்வாங்கி போக மாட்டீங்க. நான் சொல்றேன், தாவீது நடந்த பாதையில நீங்க, ஏன்னா இயேசு அந்த பாதையில நடந்தாரு. அப்போ இயேசு பின்வாங்கி போயிட்டாரா? இயேசு பின்வாங்கி போகல. அப்போ நீங்க அந்த வழியில நடனா நீங்க பின்வாங்கி போ, கடைசி வரை எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க கடைசி வரை வருகைக்கு நீங்க காத்து. புரியுதா? ஓகே, இன்னைக்கு அப்போ 14 படியா go back to சங்கீத first 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம் புரியுதுவாங்க. 14ஆம் வசனம் படியா. தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையோ என் நியாயங்களை கைக்கொண்டு என் வழிகளை நடப்பாயாக. ஓகே, உன் நாட்களில் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். ஓகே, அப்போ இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம தாவீது நடந்த பாதையில் அது மட்டும் உன் தகப்பனாகிய தாவீது நடந்த போல தாவீது எப்படி நடந்தார்னா ஒரு வருஷம் 3 பேரு தாவீது எப்படி நடந்தாரோ அப்படியே 3 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஆளை பற்றி நம்ம தியானிக்க போறோம். சரி, நம்ம ஆதியாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 22, 23, 24. Genesis chapter 5 verse 22, 23. 3 பேர் தாவீது நடந்த போல நடந்தாங்க. ஓகே, படிங்க. ஓகே, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார். 23. ஏனோக்குடைய நாள் என்றால் 365 வருஷம். 24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். சோத்திரம். இதுல ரொம்ப முக்கியமான காரியம் வாக் இந்த டேவிட் வாக் வித் காட்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்த ஒரு அர்த்தம் என்னன்னா 2 அர்த்தம். முதலாவது தேவனோட ஐக்கியம் கொண்டு இருந்தார். சரிங்களா? He is having fellowship with God. யாரு? தேவனே. யாரு? ஈனோக். அப்போ ஈனோக் பெரிய குடும்பம், கீழே எல்லாம் படிச்சுட்டு போனா, ஆனா ஃபெலோஷிப் தான் கடவுள்கிட்ட இப்போ ஃபெலோஷிப் ஏன் ரொம்ப முக்கியம்னா, இப்போ புருஷன் மனைவி அப்போ கல்யாணம் பண்ணி பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஐக்கியம் கொள்கிறாங்க. ஐக்கியம் கொண்டாதான் உங்க புருஷனுக்கு என்ன பிடிக்கும், மனைவிக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு புரியும். அதனால கடவுள் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன சொன்னா ஐக்கியம் கொள்ளணும். fellowship with him. Fellowship means just sit down and talk to him. ஆண்டவர் காலையில் எழுந்திரிச்ச உடனே இருட்டான இடத்துல போயிட்டு சில பாஸ்டர் சொன்னாங்க, முதலாவது அப்பா கூட ஐக்கியம் கொண்டு இருந்தார். He was having fellowship with the Father. Fellowshipனா உங்களுக்கு தெரியும் கடவுளுக்கு என்ன புரியும், என்ன பிடிக்காது, என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது. ஓகே, அதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஈனோக் இது நல்லா இருக்கு. 24வது வசனம் மறுபடியும் படிக்கிறீங்க ஐயா. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமல் படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நல்ல கவனிச்சு பாருங்க. அவரு உட்கார்ந்துட்டு பேச 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 பேசிக்கிட்டே இருக்கிறார். பேச 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 திடீர்னு ஆண்டவர் அவரை என்ன செஞ்சாரு? பணம் எடுத்துட்டு போயிட்டாரு. மரணம் என்னன்னு அவர் ருசி பார்க்க முடியல. இப்ப நம்ம மறித்தாதான் அது பிறகு ஒரு இடத்துக்கு போவோம். கடைசியில கடவுள்
எல்லாரும் நம்மளே என்ன பரலோகத்துக்கு. ஆனா இங்க உடனே அப்போ the more you ஐக்கியம் செய்ய செய்ய you come கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கிடும், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். க்ளோஸ் ஆக உடனே கடவுள் என்ன நினைச்சாரு, அவர் உடனே எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ பாருங்க அந்த ஃபெலோஷிப். எத்தனை பேர் இந்த காலையில் அப்பா கிட்ட உட்காந்து பேசுனீங்க? இப்போ வந்து பழைய ஏற்பாடுல வந்து நீ கடவுள்கிட்ட ஐக்கியம் பண்ண முடியாது, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நம்ம பாவ ஜீவியில இருந்தோம், நம்ம ஐக்கியம் பண்ண. இப்போ வந்து ஆண்டவர் நம்ம பாவங்களை மன்னிச்சுட்டாரு. அப்போ நீங்க ஒரு வசனம் இருக்கு, என்ன சொல்லிட்டு அசுத்தங்கள் விட்டுட்டு இந்த பிரிஞ்சு என்கிட்ட வாங்க, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீ எனக்கு குமாரியா இருக்கீர்கள். அப்பா பாருங்க, இப்போ வந்து நம்ம வேலை தேடுறோம், கல்யாணம் பத்தி. அப்போ அப்பா கிட்ட உட்காந்து ஏன் நீங்க அந்த மாதிரி பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு கல்யாணம் பத்தி அப்பா கிட்ட பேசலாமே. ஏன் அங்க புரோக்கா கிட்ட போறீங்க, அங்க போறீங்க? உண்மையா நினைச்சு பாருங்க, உண்மையா சொல்றேன். அப்பா உங்களை படிச்சாரு, அப்பா உங்களுக்கு வேலை கொடுத்தாரு, ஒரு 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 மாப்பிள்ளையா ஒரு பொண்ணு கொடுக்கறது கஷ்டமா? அவரும் உங்க அப்பா. நம்ம என்ன செய்யறோம்? புரோக்கா கிட்ட போறோம், பாஸ்டர் கிட்ட சொல்றோம், எனக்கு ஒரு வீட்டில் நேரம் அவங்க அப்பா கிட்ட போகலாம். அப்பா எனக்கு ஆசை, கல்யாணம் பண்ணி ஆசை இருக்கு. உடனே அப்பா உங்களுக்கு நல்ல அவரும் சூஸ்ன மாப்பிள்ளை, பெஸ்டான மாப்பிள்ளை உங்களுக்கு கொடுப்பாரு. நம்ம சூஸ்ன மாப்பிள்ளை இச்சை கண்கள் இச்சை பார்த்துட்டு தான் அழகா இருக்கு, ஹைட் இருக்கு, பேரா இருக்கு, படிச்சிருக்கு, அந்த மாதிரி பொண்ணு தான் நம்ம தேடுவோம். ஆனா அப்பா தேடும் போது அவருக்கு உங்களுக்கு பொருத்தமான பெண்ணா ஆனா கொடுப்பாரு. அப்போ அப்பா நம்மளுக்கு தெரியாது ஐக்கியம். பாருங்க நீங்க ஓகே, ஆதியாகம புஸ்தகம் 3:8-9 படிக்கிறீங்க இல்லையா? பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமோ அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். கேளுங்க, இதுல ஆண்டவர் என்ன பரலோகத்துல ஒரு 5:30 மணி இருக்கும், இறங்கி வந்து ஆதாம் நீ இங்கே இருக்கிறான்னு கேட்டார். ஏன் கேட்டாரு தெரியுங்களா? ஐக்கியம். கடவுள் வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு, உட்காந்து பேசுறதுக்கு, ஐக்கியம் கொடுறதுக்காக இறங்கி வந்தாரு. ஆனா பிசாசுக்கு பிடிக்கல. மனுஷன் கடவுள் பேசுறது, ஐக்கியம் கொடுத்து பிசாசு பிடிக்கல. அப்போ என்ன செஞ்சாரு? ஆதாம் ஏவாளி அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அப்புறம் 2வது பாருங்க, இங்க 2 பேரு ஆமா நம்ம பாவம் செஞ்ச சொல்லிருந்தா கடவுள் மன்னிச்சிருப்பாரு. ஏன் ஆண்டவர்கிட்ட இங்க இருக்கிறா, இங்க கடவுள் தெரியாதா? நீங்க பழம் சாப்பிட்டு கடவுள் தெரியும். ஆனா அவர் கேட்கிறாரு, ஆமா ஆண்டவரே இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம் சொல்லியிருந்த ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? மன்னிச்சிருப்பாரு. நம்ம இந்த மாதிரி இந்த உலகத்துல இந்த மாதிரி உட்காந்துட்டு சர்ச் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நான் நித்தியமா இந்த உலகத்துல வாழ்ந்துருப்போம். ஆனா ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவனால தான் மரணம் வந்துச்சு. அப்போ ஓகே, Enoch was a worshipper. You see, Enoch was a worshipper. அவர் 100% he never taste God. கடவுள் அவரே ஏற்றுக்கொண்டார். ஓகே, அடுத்தது என்ன இருக்குன்னா, ஓகே 2வது வந்து ஓகே 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 2வது வந்து முழுசா 100% வாக்கிங் காட்னா நீங்க அவரை 100% நீங்க கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதான் 100%. அப்போ
இதுல வந்து when his sons got married, he made all these okay. அப்போ நோவா பத்தி கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கிறோமாங்க. நான் மறந்துட்டேன். நோவா 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் இங்க 2 பாகம் இருக்கீங்க. 6வது அதிகாரம் 5, 6, 7 ஒரு பாகம், 8, 9 2வது பாகம். ஓகே, எல்வின் படிச்சிருக்கியா? 5ல இருந்து 9 வரை. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றோ, அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாததே என்றோ கர்த்தர் கண்டு, அது தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. 7 அப்பொழுது கர்த்தர், நாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். 8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனுடைய சந்தேகத்தை கொண்டிருந்தார். ஓகே, இப்போ வந்து அந்த முதல் கூட்டத்தை நம்ம விட்டுடுவோம். 2வது கூட்டத்தை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். 8, 9ல முதல் காரியம் 8வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கண்டது. நல்ல கேளுங்க, நீங்க நான் 100% surrender your life to God 100%, உங்களுக்கு தயவு கிருபை கிடைக்கவே கிடைக்காது. பாருங்க, முதல் கூட்டம் 70%, 80%, 90% தான் முதல் கூட்டம். அவளுக்கு என்ன கிடைக்கல? கிருபை கிடைக்கல, தயவு கிடைக்கல. ஆனா நோவாக்கு 100% கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த பிறகு மொத்த காரியத்தை கடவுள் செய்கிறாருன்னா கிருபை. ஓகே, என்ன இருக்குன்னா, Noah and his wife found favor and grace of God. Why? Both of them 100% in the sight of God. 100% தேவன் ஒப்பு கொடுத்தோம்னு கடவுள் 100% உங்க பக்கமா இருக்கிறார். முதலாவது அவர் உங்களுக்கு என்ன செய்யறதுன்னா கிருபை கொடுக்கிறாரு. கிருபைன்னா ரோமர் புத்தகம் 5:20 சொல்லப்பட்டிருக்கு, பாவம் செய்கிற இடத்துல கிருபை பெறணும். பாருங்க, நோவா வந்து இந்த மூச்சை பாருங்க, நோவா இங்க இருக்கிறாரு, சுத்தி எல்லாம் அவிசுவாசி, சுத்தி அவிசுவாசி. அப்போ கடவுள் என்ன செஞ்சார் நோவாக்குன்னா, நோவா அவங்க போல பாவத்தில் விழுகாதபடிக்கு என்ன செஞ்சாரு? கிருபை கொடுத்தாரு. அந்த ரோமர் புஸ்தகம் 5:20 படியா. மீறுதல் பெருக்கும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. ஓகே, அப்படி இருந்தோ பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகி. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நோவா அந்த பாவத்தை சுத்தி பாவம் அந்த பாவத்தை ஒழுவாதபடிக்கு கடவுள் கிருபை கொடுத்தார். ஓகே, அப்போ அது ஓகே 2 பேரு ஓகே both of them 100% surrender God in. ஓகே, அப்போ அவருக்கு வந்து முதல்ல ஒரு குழந்தை பிறந்திருப்பாரு. ஓகே, ஒரு குழந்தை அவர் என்ன செஞ்சாருன்னா, அவங்கள வளர்த்து, கேளுங்க நல்லா கேளுங்க,
அவருக்கு தேவ பயத்தில் வளர்த்து 100% என்ன செஞ்சாங்க, அவருக்கு கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஓகே, அப்புறம் அவருடைய மனைவி கல்யாணம் பண்ண என்ன செஞ்சாங்க, மனைவியை கூட அவங்க சத்தியத்தை சொல்லிட்டு பேசி என்ன செஞ்சாங்க, 100% என்ன செஞ்சாங்க, மனைவியை. அப்போ மொத்த சாமி எப்படி இருக்காரு, அப்பா கூட சேர்ந்து 100% கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துருக்காரு. அப்போ 2வது சாமி வந்துச்சு. சின்ன வயசுல புருஷ மனைவி உட்காந்துட்டு என்ன செஞ்சாங்க, இந்த சன்னை நல்ல பயபக்தியோட வாழ்ந்து என்ன வாழ்ந்துட்டாங்க. அப்போ கல்யாணம் வந்த உடனே அந்த நல்ல ஜபிச்சிருப்பாங்க, ஆண்டவரே என் மகனுக்கு நல்ல என்ன காட் ஃபியரிங் காட் என்று சொல்லிட்டு அப்போ 2வது கல்யாணம் நடந்துச்சு. 2வது கல்யாணம் வந்து அந்த சன் கூட சேர்ந்து 100% தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ 3வது சன் அதே போல சின்ன வயசுல அவர் வாழ்ந்த உடனே அவருக்கு என்ன செஞ்சாங்க, பயபக்தியில வாழ்ந்து என்ன. அப்போ 3வது கல்யாணம். அப்போ 3 குடும்பம் என்ன 100% கடவுள் பக்கம். சரிங்களா? தயவு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தயவு. இப்போ பாருங்க, இவரை பற்றி நீங்க படிச்சிருப்பீங்க, நிறைய டைம் எடுத்துவாங்க. இது உங்களுக்கு எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஆதியாகம புஸ்தகம் 39 19 20 21. வெரி எல்லாம் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். படியா 20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தார். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். 21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 22. சிறைச்சாலை தலைவர் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தார். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்கிறார். பாத்தீங்களா? ஜோசப் கூட பாருங்க, உங்க வாழ்க்கையில என்ன முக்கியம்னா கேளுங்க, யார் உங்க கூட இருக்கிறாரா யார் இல்லை குறையில. ஆனா ஜோசப் சிறைச்சாலை இருக்கும் போது யார் இருந்துச்சு அவங்க கூட, யார் இருந்துச்சு? இதுதான் ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கை. அப்போ 100% நீங்க கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும்போது 100% நீ கடவுளுக்கு உண்மையா சண்டை அப்படி ஜீவிக்கும் போது, நீ இங்க இருந்தா கூட போய் சொன்னாங்க, மனைவி போய் சொன்னாங்க, இவர் வந்து புருஷன் வந்த உடனே என்ன சொன்னாங்க, இவர் வந்து கெடுக்க வந்தாரு பாருங்க, அவருங்க துணி இருக்கீங்க, நீங்க நான் இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க, ஒரு லாயர் இருக்கும். அது எப்படி அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி போய் இந்த சாட்சி அவங்களுக்கு லாயர். ஆனா 100% கடவுள் கையில அடங்கி இருந்தார். யாரு? ஜோசப். தெரியுங்களா? அடங்கி இருந்தாரு. அப்போ inside the prison he found favor. அப்போ அந்த உள்ளுக்கு அவர் வேலை கிடைச்சது. தூரத்துல இங்க வேலை கிடைக்கல, அவங்க எஜமா அவருக்கு வேலை கொடுத்தாரு. அப்போ என்ன நான் பேசுறேன்னா, தயவு ரொம்ப முக்கியம். கிருபை, தயவு வந்து யூ ஃபைண்ட் ஃபேவர். லைக் ஒரு கம்பெனியில் வேலை செய்யறீங்க நீங்க, அப்போ அந்த கம்பெனியில வந்து என்ன முக்கியம்னா, அந்த இடத்துல உங்களுக்கு தயவு கிடைக்கணும். நான் கதை சொல்றேன் உங்களுக்கு. உண்மை நடந்த சம்பவம் 1979 1979 ஸ்டீவன் அந்த டைம்ல அப்போ ஃபர்ஸ்ட் நான் இறந்துட்டாரு. அப்போ ஒரு நாளே நீங்க பிரஸ்பெரின் சபையில, இந்த சீன சபையில வந்து அழைப்பு கொடுத்தாங்க. எனக்கு அங்கே சபையில வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நான்
அந்த இடத்துல அந்த சர்ச்சில் போய் பேச பிறகு நான் புதுசாக புலம் டவுனில் புதுசு யாரும் தெரியாது புதுசு. அப்போது அதில் இந்த மலேசியா கிளினிக் டாக்டர் உட்காந்துருந்தாங்க. அப்போது ஒரு வாரம் பிறகு ஒரு சூறா வருது. என்ன சூறன்னா, பாஸ்டர்களுக்கு நான் வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். இனிமேல் நீ சுகமில்லாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், என் கிளினிக்கு வா, உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா கைடு. அந்த கைடில் எனக்கு வந்து கேஸ் பண்ணிட்டு எவ்வளோ சம்பளம் எடுத்தேன்? 60 வெள்ளி, 60 சம்பளம். அப்போ யாருக்கிட்ட நான் கேட்கல எவ்வளோ சம்பளம் எடுக்கிறேன்னு. அந்த ஒரு பெரிய சபை இருக்கிற அங்கே ஒரு பாஸ்டர் வந்துட்டு எனக்கு டைப் ரைட்டர் மாதம் 100 வெள்ளி எத்தனை 3-4% காசு கொடுத்தாங்க. இந்த டாக்டர் 79 இருந்து 79 இருந்து நான் 2024 till today அவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன இப்போ வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்தா ஃப்ரீ, அப்போ மெடிக்கல் டெஸ்ட் பண்ணால் ஃப்ரீ. இப்போ கோவிட் வந்த பிறகு தான் ஐ ஹேவ் டு பே. அதன் இப்போ கூட அவர் தான் எங்கள் டாக்டர், எல்லா ட்ரீட்மெண்ட் அவர் தான் கொடுக்குறாரு. ஃபைன் பேயும். அப்போ ஜோசப் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்களே, அப்போ உங்கள் அதிகாரி, நீங்கள் ஒரு இடத்துக்கு அதிகாரி போகிறீங்களா, ஃபைன் ஃபேவர், தயவு பெற்றுக்கொள்ளணும். அதான் முக்கியம். அப்போ ஜோசப் என்ன பெற்றுக்கொண்டான்னா தயவு பெற்றுக்கொண்டார். கடைசியாக முடிச்சுக்குவாங்க. அப்போ ஓகே வீடா ஓகே. அப்போ கடைசியில் பாருங்க, ஓகே கடைசியாக முதல் இவ்வளவு பாலத்து 7ஆம் அதிகாரத்தின் பாருங்க. ஜெனசிஸ் சாப்டர் 7 முடிச்சிடுவாங்க. ஏழாவது வசனம் படியா. 7ஆவது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரையும் பேழைக்குள் பிரவேசிக்க, ஓகே, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஓகே, நல்லா இருக்கு. இங்கிலீஷ்ல நான் படிக்கிற கேளுங்க. பேப்பர் வச்சுங்க. ஏழாவது வசனம் இங்கிலீஷில் தமிழ் இங்கிலீஷில் இருங்க. What happened to Noah, Noah's family? Then said unto Noah, Come thou and all the house into the ark, for thee have I have seen righteous before me in this Jerusalem. எத்தனை ஆயிரம் நோவா காலத்தில் இருந்தாங்க. அந்த தயவு பெற்றுக்கொள்ள முடியல, கிருவை பெற்றுக்கொள்ள முடியல. நோவா மட்டும் தேவ சமூகத்தில் என்ன இருந்தாரு? நோவா என்ன சொன்னாரு? நீ ஒரு நீதிமான், என் கண்களை முன்பாக நீ ஒரு நீதிமான் சொல்லிட்டு பேரை ஒழுக்கு. அப்போ இன்னைக்கு என்ன இதில் நம்ம கற்றுக்கொள்ளணும்னா, நீதிமான் என்னன்னா எவ்வளோ நீங்கள் எவ்வளோ கடவுளுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க. எவ்வளோ கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. நீங்கள் முழுசாக ஒப்பு கொடுக்காம இருந்துச்சுன்னா, இது கூட நான் உங்களுக்கு சொல்லி நாங்கள் ஜெபிச்சேன். இன்னைக்கு கூட அதே அவள்கிட்ட தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். இவனும் எவ்வளோ நீ கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துருக்குற, எவ்வளோ உலகத்தில் இருக்கிற எனக்கு தெரியாது, இவனும். ஆனால் இன்னைக்கு கடவுள் நமக்கு எதிர்பார்க்க பாருங்க, ஆண்டு வருகை ரொம்ப நெருங்கிச்சு. God wants you and me to 100% surrender our life to Him. Then Noah, நீ surrender போன பிறகு உங்களுக்கு எனக்கு அந்த கிருபை கொடுப்பாரு, தயவு கொடுப்பாரு.
அப்புறம் கடைசியில் அப்புறம் நோவா கிட்ட சொன்ன மாதிரி நீ யாரு, நீ ஒரு நீதிமான், வா நீ பரலோகத்துக்கு கடவுளை அழுப்பி பரலோகத்தை கொண்டு போ. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் உலகத்தில் எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ ஒரு கால் உலகத்தில் இருக்குது, ஒரு கால் உலகத்தில் ஒரு கால், இல்லை பூமியில் கடவுள் பக்கம் ஒரு கால். நோவா மனைவி ஏன் பரலோகத்தை போகல தெரியுங்களா? நோவா மனைவி ஏன் பரலோகத்தை போகல தெரியுங்களா? அவங்க ஒரு கால் உலகத்தில், ஒரு கால் லோத்து, சாரி லோத். What's it? So you say Noah's money. Noah's money, sorry. Noah's money, correct, yeah. Sorry, லோத்துடைய மனைவி. ஏன் உப்பு தூணாக மாறினாங்க? சாரி, உப்பு தூணாக மாறினா பாதி. ஏன்னா ஏன் பாதி உலகத்தில் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் சொன்னாரு பின் பார்க்காத மின்னுக்கு ஓடுனா, பின்னாடி ஏன் பார்க்க, ஐயோ இப்போதான் புது மோட்டர் காடி வாங்கணும், இப்போதான் புதுசா ஆசை தெரியுங்க, அந்த ஆசை விடாத உள்ள பின்னால பார்த்த உடனே ஒப்புக்கலாம். அப்போ 100க்கு 100 நீ கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தன்னா நீ பின்னால பார்க்க முடியாது. கடவுள் நோக்கி தான் இந்த ஓட்டத்தை ஓடணும். எல்லா கண்களையும் நோக்கி தேவன் நோக்கி நம்ம ஜெபிக்க போறோமாக. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம எழுந்து போவாங்க. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு தெரியும் உலகத்தில் உலகத்தின் பக்கம் உலக பக்கம் எப்படி எவ்வளோ பர்சன்ட் இருக்கிறீங்க, கடவுள் பக்கம் எத்தனை பர்சன்ட் இருக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் தெரியும். இன்னைக்கு கடவுள் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நோவா குடும்பத்துக்கு 100க்கு 100% ஒப்பு கொடுத்தாங்களோ அதே பிரகாரம் கடவுள் உங்களே கேட்கிறாரு, முழுசா எனக்கு ஒப்பு கொடுக்குறீங்க இன்னைக்கு கேட்கிறாரு. Hallelujah. Praise the Lord.